திருச்சி பஞ்சப்பூரில் இன்று மாலை நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையொட்டி பிரதமர் மோடி 3வது முறையாக இன்று தமிழ்நாடு வருகிறார். மாலை 4:30 மணிக்கு டெல்லியிலிருந்து விமானம் மூலம் திருச்சி வரும் பிரதமர் மோடி மாலை 5:45 மணியளவில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் சார்பில் நடைபெறும் அரசு விழாவில் சுமார் 5,650 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவார். அதன் ஒரு பகுதியாக ராமேஸ்வரம் மங்களூர் இடையே புதிய வாராந்திர ரயில் சேவையையும் தொடங்கி வைக்கிறார். இதைத் தொடர்ந்து மாலை 6:30 மணியளவில் திருச்சி பஞ்சப்பூரில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். இந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி, டிடிவி தினகரன், ஜி.கே. வாசன் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். இந்த கூட்டத்துக்கு 30 ஏக்கர் பரப்பளவில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தொண்டர்கள் அமர சுமார் 76,000 நாற்காலிகள் போடப்பட்டுள்ளன. இதனிடையே தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக திருச்சி சென்ற பாஜக தேர்தல் மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்று நடைபெறாது என்றும் அதுகுறித்து எடப்பாடி பழனிசாமி சரியான நேரத்தில் முடிவு எடுப்பார் என்றும் தெரிவித்தார். And in the family we do these discussions inside the room. And when the final decision is taken, we will come back and let you know. We will all decide, we'll talk to Edappadi Palaniswamy ji and he will take the lead as the leader of the alliance. And at the appropriate time, we will tell you when we are. You will have to ask that of the leader of the area in Tamil Nadu. Edappadi ji will know better about it. But as I know, we are all together in this. இதனிடையே தமிழ்நாடு முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிகரித்து வரும் செல்வாக்கை கண்டு திமுக பதற்றமடைந்துள்ளது என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள எக்ஸ் பதிவில் திமுகவின் மோசமான ஆட்சி மற்றும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை தமிழ்நாடு மக்கள் நினைவில் வைத்துக் கொண்டுதான் வருகிறார்கள் என்றும் அதனால்தான் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நம்பிக்கை மற்றும் முன்னேற்றத்திற்கான திட்டங்களோடு தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.